அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு விதியாடும் விளையாட்டில் யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் கணிப்பு இதுதான் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே குரு பகவான் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுகிறார். சிம்மத்தில் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பத்தில் ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவோடு இணைந்தும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகுவும் சனி பகவானும் அனுகூலமாக இருக்கிறார்கள். ராசிநாதன் குரு அஷ்டம ராசியில் இருப்பதால் நேரடி பலம் இல்லை என்றாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுவதால பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படாதுங்க. 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து குரு பார்ப்பதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதன் மூலம் பணம் செலவாகுங்க. லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானம் வருவதால தொழில் லாபம் அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. முக்கியமானவர்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் சரியானபடி நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்ய முடியாத சங்கடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகி கடகத்தில் சஞ்சரிப்பது என்பது நன்மை செய்யாதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அவ்வளவு சாதகம் இல்லை. இருந்தாலும் சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்திருக்காங்க. செலவுகள் என்பது சக்திக்கு மீறியதாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுவீங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் உழைப்பும் மேலிட இருக்கு. விவாக வயது பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் கவலை அளிக்குங்க. மருத்துவ செலவுகளை சமாளிக்க இயலாது. கூடுமான வரை வெளியூர் பயணங்களையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்வது மன அமைதிக்கு உதவுங்க. பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கொடுத்தால் திரும்ப வராது என கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 3ஆம் நபரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த 14 நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் ஏலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வலம் வருவதால் அலுவலக கடமைகள்ல திறம் அதிகரிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதல்
கூடுதல் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய இரு துறைகளிலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ர சனி மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்களின் கூட்டணியின் சுபபலத்தினால் இக்காலகட்டம் நல்ல வியாபாரத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அளவோடு புதிய முதலீடுகள்ல இறங்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு உள்ள அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயர இருக்கு. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல ஒரு வரவேற்பையும் வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு தேடி தருங்க. புதிதாக நடிப்பு துறையில் கால் பதிக்க ஆர்வம் மிகுந்தவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இருந்தால் மற்ற கிரகங்களுக்கும் இதில் பங்கு இருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாகும் பெருக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு பதவியோ அல்லது கட்சியில் பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஓரளவே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் குறையக்கூடும். ஒரு சிலருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாக இருக்கு. நண்பர்கள் எவருடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறதோ என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டு காப்பாற்றுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் நீங்கள் உண்டு, உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் விவசாய துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள செவ்வாயும் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. புதிய கால்நடைகள் சேரும் யோகமும் உள்ளது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய பொறுமைக்கும் அனுசரித்து நடந்து கொள்ளும் சுபாவத்திற்கும் சோதனையான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, கூடுமானவரை கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது, வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு வெற்றி கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முன்கோபத்தை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் பிடிவாத குணத்தையும் தவிர்ப்பது இக்காலகட்டங்கள்ல நல்லது. இல்லை அப்படின்னா குறைத்து கொள்ளவாது முயற்சி செய்வது அவசியங்க. தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் அல்லது நாராயணம் படித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.